விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 19/8/2025 செவ்வாய்க்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் முயற்சி எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் உழைப்பு கண்டிப்பாக இன்று தேவை உங்கள் முயற்சிகளில். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். பணம் மற்றும் பேச்சு, இந்த இரண்டினாலும் சில நன்மைகளை பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்கள் பேச்சு வன்மை மிக்க பேச்சு. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவையறிந்து அளவோடு இன்று பேச வேண்டும். மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் உயர்வு சர்வ நிச்சயம். நீங்கள் உயர்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நல்ல நாள் இந்த நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த முடிவும் எடுக்காதபடி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இன்று உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. கவனம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்யும் விஷயத்தில் கவனம் வேண்டும். இந்த நாள் விரயம் என்று காட்டுவதால். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். லாபம் உண்டு. ஒரு நல்ல செய்தி வருகிறது. அதை அறிந்து நீங்கள் மகிழ்வீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும் என்று காட்டுகிறது. உழைப்பு உண்டு. அதைவிட பன்மடங்கு ஊதியம் வருகிறது. நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்பார்கள். கடுமையாக வேலை பார்த்த உங்கள் கண்ணில் சுண்ணாம்பு வைக்கப்படலாம். இடம் கொடுக்கக்கூடாது. விழிப்புடன் இருங்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். இன்று நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையும் ஜொலிக்கும். செய்த நீங்களும் ஜொலிப்பீர்கள். நன்மைகள் சில கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில் போதிய கவனம் இன்று வேண்டும். எடுத்த வேலை சிறப்பாக முடிய வேண்டும் என்று சொன்னால்
போதிய கவனத்தை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள், யோகம் தரும் நல்ல நாள். உங்கள் பெரும் முயற்சியின்றியே யோகம் நடக்கும். ஏனென்றால் இந்த நாள் அதிர்ஷ்டமான நாள் உங்களுக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறைந்தபட்ச தேவை முடியக்கூட கூடுதல் போராட்டத்தை இன்று நீங்கள் நிகழ்த்துவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா சங்கடங்கள் வருவதாக காட்டுகிறது. கவனம் வேண்டும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீரென்று ஒரு எண்ணம் உதயமாகிறது. இப்படி செய்தால் என்ன என்று. அப்படி செய்கின்றீர்கள். உங்கள் எண்ணப்படி செய்கின்றீர்கள். நல்ல லாபத்தை பார்க்கின்றீர்கள். நல்ல நாள் இந்த நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நட்பு வட்டாரத்தில் உங்கள் அணுகுமுறையில் போதிய கவனம் செலுத்த வேண்டும். வீண் பிரச்சனைக்கு இடம் கொடுக்க கூடாது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு, உறவு, சொந்தம், வெளிப்பழக்கம் எல்லாவற்றிலும் நீங்கள் செய்யும் செயல்கள் எல்லாம் நல்லபடியாக நன்மையை தருவதாக இருக்கிறது. நல்ல நாள் இந்த நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற விஷயம் ஒன்றில் தலையிட்டு வீண் பொல்லாப்பை நீங்கள் தேடிக்கொள்ள இருப்பதாக காட்டுகிறது. கவனம், அது வேண்டாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சவாலான ஒரு பணியை கையில் எடுத்து மிக தைரியமாக செயல் புரிந்து அதில் வெற்றியும் பெறுகின்றீர்கள். பாராட்டுக்கு உரிய நாள் இந்த நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நியாயமாக வரவேண்டிய புகழ் உடனடியாக வராமல் உங்களை காக்க வைக்கிறது. இன்றைய தினம் உங்களுக்கு பொறுமை தேவை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள், உங்கள் புகழ் கூடும் நாள். நீங்கள் மனதார செய்த நற்செயல்கள் நல்ல பலனை இன்று உங்களுக்கு கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் கனவு பலிக்கும். எது கிடைத்தால் நல்லது என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்தீர்களோ அது கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, நியாயமான எதிர்பார்ப்புதான். ஆயிரக்கணக்கில் வர வேண்டிய ஒன்று நூற்றுக்கணக்கில் வந்தால் மனம் சற்று படாத பாடு, வருத்தம் அடையத்தானே செய்யும். அந்த வருத்தம் அடைகின்ற அளவுக்கு சில சம்பவங்கள் இன்று உங்களுக்கு நடக்கலாம். எனவே கவனம் தேவை.
அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.